சில நாட்கள் முன்னால் ஒரு தங்கச்சி என்னை ஃபோனில் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, அண்ணா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அடையாறிலே மீண்டும் மறுபரிசோதனை செய்ய சொல்லியிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு கொடிய நோயின் பெயரை சொல்கிறார்கள். மிகுந்த மன வருத்தம். என்னம்மா மறுபரிசோதனை செய்ய சொல்கிறாங்கன்னா, எனக்கு வேறு வழியே இல்லை, என் குழந்தை தான் அப்படின்னாங்க. பொதுவாக என் குருநாதர் சொல்லித்தந்த மந்திரங்களை நான் அவ்வப்போது பிரயோகிப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால், சுயநல உலகம் என்று ஒரு கருத்து உண்டு. என் குருநாதர் சொல்லுவார், தேவையற்று எந்த ஒரு வித்தையும் பிரயோகிக்கக்கூடாதுன்னு. எனினும் அந்த சகோதரி கிட்ட சொல்கிறேன், இப்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என் குருநாதர் எனக்கு சொல்லித்தந்த மந்திரம், அவர் 10 வருஷம் முன்னாடி, மனசார சொல்லுங்க அப்படின்னு. அந்த மந்திரத்தை அந்த அம்மா மனசார சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் அழக்கூடாது, அந்த பிரச்சனையை பற்றி நினைக்கக்கூடாது, உங்களுக்கு நன்மை நடந்து விட்டதாகவே நினைத்து கொண்டு சொல்ல வேண்டும்னு அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்கிறேன். அதை சொன்னதும் சற்று நேரத்திலே அந்த அம்மா ஒரு மனத்தெளிவு. மறுநாள் மீண்டும் பரிசோதனைக்கு செல்கிறார். அந்த நோய் இல்லவே இல்லை என்று மருத்துவ ரிப்போர்ட்டில் வந்துவிட்டது. அவர்களுக்கு ஒரு அதிசயம், ஆச்சரியம். அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு மரக்கிளையில் ஒரு குருவி உக்காந்துட்டு இருக்கு, ஆனால் ஒரு குருவி பறந்துட்டு இருக்கு. அந்த பறக்கின்ற குருவியை பார்க்கும்போது மரக்கிளையில் இருக்கக்கூடிய குருவிக்கு ஒரு ஆச்சரியம் போல தெரிகிறது. ஆனால் இறைவனை நம்பிவிட்டால் எல்லாம் சாத்தியமே அப்படின்னு அந்த அம்மாட்ட சொன்னேன். அப்பொழுது இந்த மந்திரத்தை எனக்கு சொல்லித்தந்த குருநாதர் எனக்கு ஒரு முறை தீராத வயிற்று வலி, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட போது அவர் எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித்தந்தார். பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு விதமாக பிரயோகம் செய்ய சொல்லித்தந்தார். எனக்கு அந்த தீராத வயிற்று வலி தீர்ந்தது. அதற்கு பிறகு நான் நல்ல ஆரோக்கியம் பெற்றேன். ஒரு 10-12 வருஷம் முன்னாடி அவரிடம் கேட்டேன், ஐயா உங்களுக்கு இந்த ஆற்றல் எவ்வாறு வந்தது அப்படின்னு போது, சென்னையில் உள்ள குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் தர்காவிற்கு சென்று அங்கே வேண்டி வணங்கினேன். அவர்தான் எனக்கு இந்த ஆற்றலை வணங்கினார் அப்படின்னார். அவர் ரசவாதமெல்லாம் தெரியும் என் குருநாதருக்கு, அந்த குருநாதருக்கு. அப்பொழுது அவர் சொன்ன உடனே எனக்கும் குணங்குடி மஸ்தான் சாஹிபு மேலே ஒரு பெரிய ஈடுபாடு, பக்தி எல்லாம் வந்தது. அந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் மனோன்மணி கன்னி, வாழை கன்னி, நந்தீஸ்வரர் கன்னின்லாம் பாட்டு எழுதியிருப்பார். அப்பொழுது அந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் அருளாலே சரி ஒரு நன்மை நடந்து விட்டதே, நாமளான போய் நன்றி சொல்லலாமே அப்படின்னு சொல்லி தினமும் அங்கே செல்ல துவங்கினேன். ஒரு 3 நாட்களாக அங்கே சென்று கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறேன் என்று சொன்னால் எனக்கு ஏதோ ஒரு சித்தர்கள் அதை வழிகாட்டினால் மட்டும்தான் அந்த சப்ஜெக்டே பேசுவேன். இல்லைன்னா அந்த சப்ஜெக்டை பற்றி கூட நான் பேச மாட்டேன். ஒரு 3 நாட்கள் அங்கே சென்று வந்து கொண்டிருக்கிறேன். 3வது நாள் அங்கே திருப்பியும் செல்கிறேன். சென்ற உடனே அங்கே குணங்குடி மஸ்தான் சாஹிபு என்று சொல்லக்கூடிய வாப்பாவை வணங்கிவிட்டு அங்கே ரைட் சைடில் இப்ராஹிம் சாஹிப்னு இருப்பார். ஒரு மௌனத்திலே இருக்கக்கூடிய ஒரு அவுலியா இருப்பார். அப்பொழுது அவரிடம் சென்று தியானத்திலே உட்காருகிறேன். தியானத்தில் உட்கார்ந்துட்டு சரி திரும்பி கிளம்பி வரலாம் அப்படின் போது தலையிலே யாரோ ஒருத்தர் மெல்லியதாக தட்டி ஆசீர்வாதம் செய்ததை போன்ற ஒரு உணர்வு வந்தது. நம்ம சகசிரார சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல. உடனே நான் என்ன செய்கிறேன், அங்கேயே சென்று சிறிது நேரம் நானும் என் மனைவியும் தியானம் செய்கிறோம். தியானம் செய்தவுடன் அவர் தன் வரலாற்றை சொன்னார். நீ இன்று என்னை பற்றி பேச வேண்டும், குணங்குடி வாப்பாவை பற்றி பேச வேண்டும். குணங்குடி வாப்பா என்று சொல்லக்கூடியவர் ஒரு மிக பெரும் வைர வியாபாரியின் மகன். தொண்டி அப்படின்ற ஊரிலே பிறந்தவர். அங்கே பிறந்த அந்த வைர வியாபாரி தனக்கு எதுவும் வேண்டாம், தனக்கு இந்த உலகியல் மாயெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தான் இறைவனின் கருணையை நாடி செல்கிறார். எங்கே வருகிறார்? திருச்சிராப்பள்ளிக்கு வருகிறார். திருச்சிராப்பள்ளிக்கு வந்ததும் தைக்கா சாஹிபு அப்படின்றவர்கிட்ட இவர் மாணவராக சேர்கிறார். மாணவராக சேர்ந்து இறையச்சம் மிகுந்தவராக இருக்கிறார். நல் விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். தினமும் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது தைக்கா சாஹிப் பார்க்கிறார், இவர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார். ஊருக்கு வெளியிலே கிடைக்கக்கூடிய சோற்றுக்கற்றாழையை உண்டு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பெரும் ஒரு மாணவருக்கு தன்னுடைய கூட இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்றார், ஐயா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை, நல்ல உணவுகளை கொடுத்து உதவுங்களேன் அப்படின்னார். எப்பொழுதுமே குரு முன்னால் எல்லாரும் தலையாட்டிடுவான். குரு அந்த பக்கம் நகர்ந்த உடனே அவனது செயல்பாடு மாறிவிடும். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவருக்கு நல்ல உணவை வீட்டில் வைத்துவிட்டு வீட்டில் உள்ள பழைய சோறை எடுத்துட்டு வந்து இவருக்கு தினமும் கொடுக்குறாங்க. அதை மௌனமாக உண்டு கொண்டு ஒரு நாள் சொல்கிறார், உங்கள் வீட்டிலே இந்தந்த உணவு வகைகளை இந்தந்த மணி நேரத்திற்கு சமைத்தீர்கள், இன்னவருக்கு கொடுத்தீர்கள், இந்த பழைய உணவையும் அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள், எனக்கு எப்பொழுதும் போல காய்ந்த இலையும் சருகும் போதும் என்று சொல்லிவிட்டார் நமது குணங்குடி மஸ்தான் சாஹிப் வாப்பா அவர்கள். சொல்லிவிட்டு
மீண்டும் அங்கே இருந்து ஒரு நாள் மழை பொழிய துவங்குகிறது. பெரிய மழை, ஊரே வெள்ளத்தில் இருக்கு. எல்லாரும் குருவை விட்டுட்டு ஓடிடுறாங்க. அந்த தைக்கா சாஹிப்னு இருக்கிறவரை விட்டுட்டு ஓடிடுறாங்க. குணங்குடி மஸ்தான் மட்டும் அங்கே அப்படியே அமைதியாக இருக்கிறார். மழை குணங்குடி மஸ்தான் சாஹிப்பும் நனையவில்லை, அவரது குருவான தைக்கா சாஹிப்பும் நனையவில்லை. மக்களுக்கு இவர் பெரிய அருளாளர் என்று புரிந்து விடுகிறது. உடனே இந்த இடத்திலிருந்து நாம் அகன்று விட வேண்டும் என்று முடிவு செய்து அவர் அங்கே இருந்து நகரத் துவங்கிட்டார். மீண்டும் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் பயணம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு விட்டது. மீண்டும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வருகிறார். அப்பொழுது இவரை மண்ணாசை பொன்னாசை கொடுத்து மயக்கணும் அப்படின்னெல்லாம் பலரும் முயல்கிறார்கள். முயலும் பொழுது மீண்டும் ஒரு சீடன் வருகிறான். அந்த சீடன், ஐயா, எனக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறான். அப்படியாப்பா, அப்போ நான் செய்கிற செயலை எல்லாம் நீயும் செய்கிறாயா அப்படின்னார். அப்படின்னா என்னன்னார். உடனே காய்ச்சிய இரும்பை தண்ணீர் போல பருகிவிட்டார். உடனே புரிந்தது, இவர் பெரிய அருளாளர், இவரிடம் நாம் வீணாக கிண்டல் செய்யக்கூடாது என்று அவனும் அங்கே இருந்து அகன்று விட்டான். அப்போ இவர்கிட்ட இப்ராஹிம் சாஹிபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் இருக்கிறார். அவர்தான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மௌனவாப்பா என்று சொல்லுவார்கள். உள்ள குணங்குடி மஸ்தான் சாஹிப் ராயபுரம் தர்காக்குள்ளே போயிட்டீங்கன்னா சிறிய தர்கா, எப்பொழுதுமே மூர்த்தி சிறிதெனும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் அவர் இருப்பார். அவருக்கு ஏன் மௌனவாப்பான்னு பேர் வந்ததுன்னா, அவர் மிகுந்த ஞானி, மிகுந்த எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு முறை குணங்குடி மஸ்தான் சாஹிப் அளந்து 2 வார்த்தைக்கு மேலே பேச மாட்டார். ஒரு முறை அவரை சிலர் காண வருகிறார்கள். குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஐயாவுடன் தர்க்கம் புரிகிறார்கள், விதண்டாவாதம் பேசுகிறார்கள். இதற்கு பதில் தர துவங்குகிறார் இப்ராஹிம் சாஹிப் என்கிற மௌனவாப்பா. அதை அப்படி சொல்ல துவங்கியதுமே அவர் சொல்லிவிடுகிறார், இவர்களுடன் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவரும் தன் பேச்சை குறைத்து கொண்டு விட்டார், சும்மா இருந்து விட்டார். அதிலிருந்து இவருடைய ஆற்றல் பல மடங்கு பெருகிவிட்டது. அதை குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருக்கு ஒரு வரத்தை தருகிறார். என்னன்னா, யாரெல்லாம் ராயபுரம் சென்று குணங்குடி மஸ்தான் சாஹிப் அந்த தர்காவிற்கு சென்று அங்கே மௌனவாப்பா என்று சொல்லக்கூடிய அவர் முன்னால் ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியில் ஒரு பச்சை கயிற்றை கட்டி, ஒரு நேர்மையான உங்களுடைய தேவைகள் எல்லாருக்கும் வாழ்க்கையிலே ஒரு நேர்மையான ஒரு தேவை, ஒரு தேடல் இருக்கும். அதை மனதார நினைத்து அங்கே ஒரு கயிற்றை கட்டிவிட்டால், பச்சை கலர் கயிறு கேட்டால் தருவாங்க, அந்த கயிற்றை கட்டிவிட்டால் அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணம் 3 நாட்களில் ஈடேறிவிடும், நீங்கள் நியாயமாக இருந்தால். மற்றொன்று, அங்கே ஒரு சிறிய தண்ணீர் பாட்டிலை வைக்கலாம், புதுசாக வாங்கின தண்ணீர் பாட்டிலை. இதில் ஒரு அற்புதம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், நாங்களும் அதுபோல் ஒரு சிறிய தண்ணீர் பாட்டிலை வாங்கி அங்கே வைத்து விட்டு வணங்கிவிட்டு எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம். பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கைப்பையிலிருந்து ஒரு பெரிய உயரத்திலிருந்து அந்த தண்ணி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் விழுது. கீழே விழுந்து அது சிதறவும் இல்லை அந்த தண்ணீர், அதே போல் அது உடையவும் இல்லை. நேராக ஒரு மனிதர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதை கையை பிடிச்சி நிறுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அது போல கீழே சென்று பார்த்தபோது நின்று கொண்டிருந்தது. இது எனக்கு நடந்த அதிசயம். அப்பொழுதுதான் சொன்னார்கள், இது 200 வருடம் முன்னால் அந்த கட்டடத்தை கட்டிட்டு இருக்கும்பொழுது, எங்கே அந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் அந்த முதல் கட்டடம் கட்டிட்டு இருக்கும்பொழுது யாரோ ஒருவர் மேலே இருந்து விழுந்து விடுகிறார். கட்டடம் கட்டிட்டு இருக்கும் பொழுது அவர் கீழேயும் விழவில்லை, எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்தரத்திலே மிதந்து கொண்டிருந்தாராம் சில வினாடிகள் அந்த 18ஆம் நூற்றாண்டில். அதுபோல் பல அற்புதங்களை செய்தவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். அதே போல பெண்கள் சகோதரிகளுக்கு பல துயரங்கள் இருக்கும். அவங்க என்னன்னா, அந்த இடதுபுறமாக அங்கே தாதிமான்னு சொல்லிட்டு 2 இருப்பார்கள். அவர்களது அடக்கஸ்தலத்திற்கு சென்று வேண்டி வணங்கி வந்தால் சிறிய தர்கா அங்கேயே இருப்பார், அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல நம்ம குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாப்பாவிற்கு இடதுபுறத்திலே புலவர் நாயகம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். குழந்தைகளுக்கு கல்வி வரல, குழந்தைகள் கல்வியில் முன்னேறணும், தடை இருக்கு அப்படின்னா அந்த புலவர் நாயகத்தை வேண்டி வரலாம். அதே போல குணங்குடி மஸ்தான் சாஹிப் இடத்திற்கு வருபவர்களுக்கு ஆற்றங்கரை அம்மா என்று சொல்லக்கூடிய நமது ஃபாத்திமா நாச்சியார்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அவங்க என்னன்னா, ஒற்றை காலிலே இறைவனை நோக்கி தன் கணவருக்காக தவம் இருந்தவர் என்றும் சொல்லுவார்கள். அப்பொழுது அங்கே வரும் பொழுது சிறிது பால், காய்ச்சிய பால் மற்றும் பழத்தை அங்கே கொண்டு வரலாம், வாழைப்பழத்தை கொண்டு வந்து தந்து வணங்கி வரலாம். வாழ்க்கையிலே ஒரு மிக பெரும் நன்மை உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. எனவேதான் இன்று குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவரது புகழ்பெற்ற பாடல்,
எங்கே செல்வேனோ ரகுமான், எங்கே செல்வேனோ என்று என் குருநாதர் பாடக்கூடிய ஓசை இன்றும் என்றும் என் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் அனைவருக்கும் அனைத்து நலமும் நிகழ அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.